بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் பாத்திமா ஜுவல்லர்ஸ், உஸ்மான் ரோட், NSC பாஸ் ரோட், திருச்சிவாக்கம் ஹை ரோட். தன் கழுத்துல தன்னுடைய காலில் கொலுசா மாற்றார். அதாவது எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா அவங்க. ஆனா எவ்வளவு ஜெரி தெரியுமா அதுல. உத்துபாவை கொண்டது அவர்கள், சைபாவை கொண்டது அவர்கள், வலீதை கொண்டது அவர்கள். தன்னுடைய தந்தையை தன்னுடைய தனையனை கொண்டதுக்காக அவ பழிவாங்கிறா பாருங்க. ஒரு பொம்புல அந்த அளவு அவ்வளவு மோசமான நிகழ்வுகள் அங்க நடக்குது. கபாப் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் உஹது போரில் கலந்து கொண்டேன். முஸ்லிம் தியாகிகளை அறுக்கப்பட்ட ஆடுகளை போன்று விழுந்து கிடக்கிறார்கள் என்று எதிரி ஒருத்தன் குதிரையில போய்கிட்டு அசிங்கமா பேசிக்கிட்டே போனா எனக்கு தாங்க முடியல. ஆனா எக்கு உடை அணிந்த ஒரு முஸ்லிம் ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தாரு. அவர் இவரை பாத்திர மாட்டாரா, இவனை பாத்திரக்கூடாதா, இவனை வெட்டிடக்கூடாதா அப்படி நினைக்கிறது கிடையாது. அவர் வெட்டினார். இப்படி சொன்னவனை வெட்டினார். எந்த அளவுக்கு வெட்டினார்னா அவன் 2 கூறாக பிரிக்கப்பட்டான். வெட்டில 2 கூறாக வெட்டி வீழ்த்துகிறார்கள். அவன் வீழ்த்தப்பட்டான், 2 கூறாக ஆக்கப்பட்டான். ஆக்கிட்டு அவர் போட்டிருந்த முக இதை கலட்டுறார். அப்படி கலட்டுறார். என்ன காபே, அவரை பார்த்து சொல்றாரு, பாபுரல்லா தமிழ் இதை அறிவிக்கிறாங்க. என்ன காபே, என்ன பார்க்கிறார்? நான் தான் அபு துஜானா. அடுத்த இன்சிடென்ட், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கருவெடுக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் அபு துஜானா தான் வாழ வச்சு வெட்டார். கருவெடுத்தார். அவங்க எதிரிகளை ஒண்ணு இல்லாம சோசம் பண்ணார். அந்த அளவுக்கு வெட்டினார். அனசுல்லா சொல்றாங்க, ஆயிஷா பின் அபூபக்கர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சுலைம் தோல் துருத்தி இருக்கு பாருங்க. பெண்களும் எப்படி முஸ்லிம் பெண்கள் இருந்தாங்க, நம்ம முஸ்லிம் பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இதை சொல்லி காட்டணும், சொல்லி காட்டணும். போர்க்களத்துல தோல்வியினுடைய பக்கத்துல நிக்கிறோம். நம்ம வெற்றி கிடையாது, தோல்வி. அந்த மாதிரி நம்ம மக்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் குற்றுயிரும் குறையுரமாக கிடந்து கொண்டிருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு, நபித்தோழர்களுக்கு தோல் துருத்தினா பார்த்திருக்கீங்களே. இப்போவும் நீங்க மக்கா போனீங்களாக்கு இந்த துருத்தியில் தண்ணி கொண்டு போவாங்க. ஒட்டகத்தினுடைய தோல் இருக்கு இல்லையா, ஒட்டகத்தினுடைய தோலை கழட்டிட்டு தச்சிடுவாங்க. தச்சிட்டு எல்லாத்தையும் தச்சிட்டு அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, கழுத்து பகுதி மட்டும் தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. ஃபுல்லா தண்ணி உள்ள ஊத்திட்டு நல்ல நிரப்பிட்டு அதை தூக்கி மேல போட்டுக்கிட்டு இதே ஊத்திட்டு போவாங்க. அதான் தோல் துருத்திங்க. இத ஆயிஷா சித்திகா அவங்க தான் தோல் மேல சுமந்துக்கிட்டு தண்ணீர் கேட்டு குடிக்கிற நபித்தோழர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் போகுறாங்க உள்ள போய். நம்ம கேட்கிறோம், இப்ப பெண்கள் போராட்ட களத்துக்கு வரலாமா கேள்வி. ஆனா போர்க்களத்துக்கு வந்திருக்காங்கடா பெண்கள் போர்க்களத்துக்கு வந்திருக்காங்க. போராட்ட களத்துக்கு இங்க ஜனநாயக போராட்டத்துக்கு வரலாமான்னு கேள்வி கேட்கிறீங்களே. போர்க்களம், வெட்டப்பட்டு விடுவோம், குத்தப்பட்டு விடுவோம், இல்லை கைது செய்யப்பட்டு அசிங்கப்படுத்தப்படுவோம் தெரிந்தே வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல. யாரு? ஆயிஷா சித்திகா ரசூலுல்லாஹி மனைவியே வந்தார்கள். இது நம்ம இங்க பார்க்கக்கூடியதை பார்த்தா ஒவ்வொரு வீரர்களும் தாகம் எடுக்கிறப்ப
அதுலயும் பல காட்சிகள். சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆளுக்கு தாக எடுக்குன்னு கொண்டு வந்து கொடுக்கணும், இன்னொரு ஆள் தண்ணிங்கிறாரு, அவருக்கு கொடுங்கிறாங்க. அவருக்கு கொடுத்துட்டு இவருக்கு கொடுக்க வந்தா இவர் மூத்தாயிட்டார். அதுலயும் கூட மற்ற தோழர்கள் வாழ வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கினார். இந்த மாதிரி காட்சிகள் பல. அதுல உம்மு ஐமன் அலி இவங்களும் அந்த போர்க்காலத்தில் கலந்து கொண்ட பெண்மணியில ஒருத்தவங்க. அவங்க இந்த எதிரிகள்கிட்ட பயந்து சில பேர் பின்வாங்கி ஓடி வந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பார்த்து நிறுத்தி வச்சுக்கிட்டு, இந்த ஆடை நெய்யறதுக்கான ராட்டை வச்சிருக்கேன், ஆடை நெய்யறதுக்கு ராட்டை வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ, உன் வாழை எங்கள்கிட்ட தான், நாங்க போறாரோம். நம்ம சொல்லுவாங்கல்ல, இந்த கோவம் வந்துட்டா நம்ம பொண்ணுக்கு சொல்லுவாங்க, என் சேலையை தரம் கட்டிக்கிறதா, போடா, என்னடா சண்டை போடுறதுக்கு லாய்க்கல, என்ன நீ மனசு ஆம்பளடா நீ, அப்படி. அதேதான் நான் ஆடை நெய்யறதுக்கு எல்லாத்தையும் தர்றேன், நீ போய் ஆடையை நெய்யி, வாழத்தான் நாங்க போய் போராடுறோம் அப்படின்னு சொன்ன அந்த பெண்மணி. அவங்களும் ரோப்பை முட்டினாங்க. அது மாத்திரம் செய்யல, தோல் துருத்தி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீரர்களாக தண்ணி போகட்டினாங்க. இதை ஹிப்பான் இப்னு அராக்கான்னு ஒருத்தன் பார்க்கிறான், குறைசி பார்க்கிறான். பார்த்துட்டு அந்த பொம்பளை அவங்க குறி வைத்து அம்பேறும். அவங்க மேல பட்ட உடனே அந்த சேலையில பட்டுட்டு, சேலையோ அந்த புடவை, அது நம்ம ஊர்ல புடவை, அது எங்க அதுல என்ன ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாங்க நமக்கு சொல்ல முடியல. அந்த ட்ரெஸ் பட்ட உடனே தடுமாறி விழுந்துடுறாங்க. ஆடை விலகிது. ரசூலுல்லாஹ் தூரத்தில் நின்று இதை பார்க்கறாங்க. தூரத்தில் நின்று இதை பார்க்கறாங்க. ஆடை விலகின உடனே சிரிக்கிறான். ரசூலுல்லாஹ் தாங்க முடியல. ஏன்னா தூரத்தில் நிற்கிறாங்க, வந்து சரி செய்ய முடியாது. இந்த நிலைமையில சாதே இந்த அம்பை அவன் மீது ஏறி இப்படியே சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அம்பை அவன் மேல அடி. என்ன அம்பை ஏறுதல சாது மாதிரி வேற யாராலையும் முடியாது, சாதனை யாரையும் முடியாது. அடிக்கிறாங்க, ஓங்கி அடிக்கிறாள். அவன் தடுமாறி விழுந்து அவன் ஆட விலகி அசிங்கமா கிடக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாது ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சிரித்து நான் ஒரு காலத்தில் பார்த்ததே கிடையாது. கடவாப்பல் பெரிய சிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் கடவாப்பல் பெரிய சிரிச்சாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அங்க நடக்குது. இதெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு கோர்த்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எத்தனையும் எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்திக்கிட்டு இருக்குது. எதை நம்பி? எந்த நம்பிக்கையும் இல்லைங்க. சொர்க்கத்தை பார்த்தாங்களா? அல்லாஹ்வை பார்த்தாங்களா? பார்க்கலங்க. நம்பிக்கை, இறை நம்பிக்கை, சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. அங்க இன்னொரு சாஹில் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு அமைப்பான இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். ஒரு பாதுகாப்பான இடத்துல நாங்க மேல அந்த மலையில அமர்ந்திருந்தோம். ரலியல்லாஹு தஆலா ஒரு கேடயத்துல தண்ணி எடுத்தாங்க. தண்ணி எடுத்து அல்லாஹ்வுடைய காயப்பட்டிருக்காங்க இல்லையா, அந்த காயத்துல அப்படியே ஊத்தி கழுவுறதுக்காக தண்ணியை ஊத்துனாங்க. அந்த காயத்தை தண்ணியை ஊத்தி கழுவுனது யார் தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு மகளா. யோசனை பண்ணி பாருங்க, அவங்க மட்டும் இந்த போருக்கு வரலங்க. அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய மனைவி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகளார், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகனார், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மாமனார், ஒட்டுமொத்த குடும்பம் அந்த போர்ல நிக்கி. அவங்க கழுவுறாங்க. ஆனா கழுவுறாங்க, ரத்த நிக்காம ஓடு. ஏன்னா பட்ட இடங்கள்லாம் அப்படி இப்படி. இந்த இடத்துல உங்களுக்கு அடிபடிச்சுன்னா ரத்த கண்ட்ரோலுக்கு வராத இடங்கள்ல ஒண்ணு. இந்த இடம் தான் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும். இந்த இடத்துல நரம்புகள் கிடையாது. இந்த ஈட்டி குத்துவானுங்க பாருங்க, இந்த அழகு குத்துவானுங்கல்ல, அவனுங்க ஃபுல்லா இங்கே குத்துவானுங்க, இங்கேருந்து இங்க குத்துவானுங்க. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasivakam High Road.
உதயநியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உதயநியா ஜுவல்லர்ஸ். உதயநியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போட் ரோடு, சென்னை 79. நம்பிக்கையோட பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவரு பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பல பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. புதிய தொடக்கம் அல்சபா டிராவல். சென்னையிலிருந்து மதுரை முருகர் வழியாக சிவகாசிக்கு அதிநவீன சொகுசு பேருந்து அல்சபா டிராவல். தொடர்புக்கு 9500703131. முகமது சாலை கல்வி குழுமத்தின் இனிய ரமணான் நல்வாழ்த்துக்கள். முபாரக் டெக்ஸ்டைல்ஸ். அனைத்து விதமான சில்வர் மெட்டீரியல் மற்றும் புடவைகள் மொத்தமாகவும் சில்லறையாகமான சிறந்த இடம் முபாரக் டெக்ஸ்டைல். எண் 190 அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 9791095546 9551758646. இந்த இடம் மட்டும் தான் நரம்புகள் அற்ற இடம். இதுக்கு மேல வந்தால் நரம்பு, இதுக்கு கீழே வந்தால் நரம்பு. இது அத்தனை நுண்ணிய நரம்பு. இந்த நரம்புல பற்றுச்சுன்னா ரத்தம் நிற்காது, ஓடிட்டே அதுல பயங்கரமா ஓடும். அப்புறம் பாக்குறாங்க பாய் இருக்குல்ல, பாயை எடுத்து அந்த இடத்துல பாய் கிடைக்குது, அதை எடுத்து என்ன செய்யறாங்க, தீய வச்சு கொளுத்தி அந்த சாம்பலை எடுத்து பாத்திமா நாயி அவர்கள் அப்படியே பூசி விடுறாங்க தான் தந்தைக்கு. அதுக்கப்புறம் ரத்தம் நீண்டது என்பதையும் இங்க பார்க்க முடிகிறது. முகமது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு ஒன்னு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க, தாகம், அவ்வளவு தாகம் இருக்கு, மலை மேல உட்காந்துட்டாங்க. கீழே நடக்கிறது ஒரு பக்கம் நடக்குது, மேல நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அந்த மலை மேல தாகம் எடுக்கிறது. அப்போ அதை ஒரு தண்ணீரை எடுத்து ரசூலுல்லாஹி குடிக்க அதை ஃபுல்லா குடிச்சாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தொழுகைக்கும் அவர்கள் உட்கார்ந்தார்கள். அமர்ந்த நிலையில் தொழுதார்கள், நிற்க முடியல. ரசூலுல்லாஹிக்கு நிற்க முடியல, அமர்ந்த நிலையில் அவர்கள் தொழுதார்கள் என்ற செய்தி இதுல இடம்பெறுகிறது. இப்ப அடுத்த ஒரு கட்டம் பாருங்க. அடுத்த கட்டம் ரொம்ப முக்கியமான கட்டம். அபூ சுஃபியான் அந்த எல்லாமே மலை மேறி ஏறி உட்கார்ந்தாச்சு. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கலாம் தெரியாது, படைகள் அங்கங்க உட்கார்ந்துட்டாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் அந்த வெட்டி கழிப்புல நின்னுகிட்டு முகமது இருக்கிறாரா சத்தம் போட்டு கேட்கலாம். சத்தம் போட்டு கேட்கலாம், முகமது இருக்கிறாரா, அபூபக்கர் இருக்கிறாரா, உமர் இப்னு ஹத்தாப் இருக்கிறாரா, சத்தமிட்டு கேட்கிறான். சத்தமிட்டு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரும் பேசாதீங்க, நம்ம இருக்கிறத காட்ட வேணாம், நீங்க பேசாதீங்க. ஒரு ஹிக்மத்தா சொல்றாங்க. அப்போ தான் மக்களை நோக்கி சொல்றான், என் மக்களே, என் மக்களே அறிந்து கொள்ளுங்கள், என் மக்களே அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மூவரை கொலை செய்து விட்டீர்கள். 3 பேரை சொல்லி முகமதை கொலை செய்து விட்டீர்கள், அபூபக்கரை கொலை செய்து விட்டீர்கள், உமரை கொலை செய்து விட்டீர்கள். அதுபோதும் நமக்கு அப்படிங்கிறப்போ அது வரையிலும் பொறுத்துக்கிட்டு இருந்த உமர் ரலியல்லாஹு பொறுக்க முடியல. அல்லாஹ்வின் எதிரியே, நீ யாரையெல்லாம் கூறினாயோ அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்றும் உனக்கு கவலையை தான் தருவான், நீ மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது என்று சத்தமிட்டு சொல்றார். உங்களின் கொல்லப்பட்டவரின் உடலை நான் சிதைக்குமாறு நான் கட்டளையிடவில்லை. அது சொல்றான் அபூ சுஃபியான். இதெல்லாம் முடியும். அபூ சுஃபியான் சொல்றான், நான் உங்க கொல்லப்பட்ட ஆட்களுடைய உடல்களை நான் சிதைக்குமாறு கட்டளையிடுற, ஆனா அப்படி சிதைக்கிறதுனால எனக்கு வருத்தம் இல்லை. எப்படிப்பா சிதைக்க கூடாது, போர் தர்மத்துல அப்படி சிதைக்க கூடாது, சிதைப்பது தவறு, எந்த போர்லையும் கிடையாது. ஆனா சிதைக்கிறதுக்கு நான் உத்தரவிடல, தளபதியா வந்தானே அந்த ஆள் தானே, அபூ சுஃபியான் தானே தளபதியா இருக்கிறாரு. அப்ப நான் கட்டளை இல்லை, ஆனா செஞ்சல நினைச்சு நான் வருத்தப்படவும் இல்லை. அப்ப எவ்வளவு திமிர் இருக்கும், நக்கல் இருக்கும்.
அந்த அளவுக்கு அந்த மமதையில பேசுறார். அப்புறம் ஹுபுல் என்னும் சிலையே உனக்கு உயர்வுதான் என்று அப்படின்னு அபூ சுஃபியான் சத்தம் தரும். ஹுபுல் என்ற சிலையே இன்றைக்கு உனக்கு உயர்வுதான் என்று சத்தமிட்டு சொல்றான் அந்த ஆளு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, மற்றதுக்கெல்லாம் பதிலளிச்சீங்களே, இதற்கு பதிலளிக்க மாட்டீர்களா? தோழர்கள் கேட்கிறாங்க, என்ன பதில் சொல்ல இருக்கு? அவன் இப்படி சொல்றானே, அந்த சிலையை பத்தி சொல்றானே, என்ன நாங்க பதிலளிக்க? சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்கள். அல்லாஹ் உயர்ந்தவன், அவனே கண்ணியமிக்கவன் என்று பதில் சொல்லுங்க. சப்தமிட்டு சொல்றாங்க தோழர்கள் சப்தமிட்டு சொல்றாங்க. மறுபடியும் அவன் சொல்றான், அபூ சுஃபியான், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறது, உஸ்ஸா என்ற சிலை இருக்கிறது, உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே. எங்களுக்கு உஸ்ஸாங்கிற பெரிய சிலை இருக்குப்பா, அதான் இருக்கிற பெரிய சிலைங்க. லாத்து உஸ்ஸா தான் பெருசு, ஆனா பெரிய சிலை இருக்கு, உங்களுக்கு இருக்குதா? நபி சொல்றாங்க. நபி கேட்கிறாங்க, இதற்கு நீங்க பதிலளிக்க மாட்டீங்களா? மறுபடியும் தோழர்கள் கேட்கிறாங்க, என்ன பதிலளிக்க? என்ன நாங்க சொல்ல, நாங்க எப்படி சொல்ல? அவங்க சொல்லுங்க, அல்லாஹ் எங்களுக்கு எஜமானாக இருக்கிறான், உங்களுக்கு எஜமான் இல்லையே என்று சொல்லுங்க. எங்களுடைய எஜமானாக அல்லாஹ் இருக்கிறான், உங்களுக்கு எஜமான் இல்லை என்று சொல்லுங்கள் என்று எவ்வளவு மகிழ்ச்சியாக பத்ர் போர், அதாவது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப மிக முக்கியம். எவ்வளவு மகிழ்ச்சியான போர் என்று தெரியுமா? பத்ர் போருக்கு சமமான போர் என்று அபூ சுஃபியான் தூக்குறார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, ஒரு காலம் சமமாக முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு காலம் சமமாக முடியாது. அங்கே கொல்லப்பட்ட எங்களுடைய தோழர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள், பத்ரிலே கொல்லப்பட்ட உன் தலைவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள். எப்படி சமமாகும்? எப்படி சமமாகும்? இதுவாகும் எப்படி சமமாகும்? எப்படி சமம் சொல்றீங்க கேட்கிறாங்க. கேட்ட உடனே அபூ சுஃபியான் திருப்பி கேட்கிறாரு, உமரே, அல்லாஹ்வுக்காக நான் உன்னிடம் கேட்கிறேன், அல்லாஹ்வுக்காக உன்னிடம் கேட்கிறேன் அப்படின்னு பக்கத்துல வர சொல்றான். பக்கத்துல வர சொல்றாரு. அவன் சொல்ல முடியல எனக்கு, ஏன்னா பின்னாடி இஸ்லாத்துல வந்துடுறாரு. ஒரு பெரிய நபி தோழர்கள் இவரும் ஒருத்தர் என்ன பின்னாடி வர்றாங்க இஸ்லாத்துக்கு. என்ன அபூ சுஃபியான் சொல்றாரு, நீங்க பக்கத்துல வாங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி பார்க்கறாங்க, போங்கங்கறாங்க. எப்படிப்பட்ட நேரம் பாருங்களேன். என்ன வேண்டாலும் செஞ்சு விடலாம். அங்க உள்ள தளபதி கூப்பிடுறான், இங்க உள்ள மிகப்பெரிய தளபதி இவரை போக சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் போய் பேசுங்கிறாங்க. அந்த உமரே, அல்லாஹ்வுக்காக நான் உன்னிடம் கேட்கிறேன், உண்மையில் நாங்கள் முகமதை கொண்டு விட்டோமா இல்லையா? இன்னும் சந்தேகம். என்ன சந்தேகம்? முகமது நபி அவர்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா என்று உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றப்ப, அல்லாஹ் மீது சத்தியமாக அவர்களை நீங்கள் கொல்லவில்லை, அவர்கள் உன் பேச்சை இப்போதும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அபூ சுஃபியான் திருப்பி சொல்றாரு, இப்னு காமியாவை விட நீர் மிக நல்லவராகவும் உண்மை சொல்லக்கூடியவராகவும் நான் உன்னை கருதுகிறேன் என்று. இப்னு காமியா தான் ரசூலுல்லாஹ்வை கொன்னுட்டேன்னு சொன்னால் ஞாபகம் இருக்கா? முஸஹாபை கொலை பண்ணிட்டு, முஸஹாப் ரலியல்லாஹு கொலை பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்வை கொன்னுட்டேன்னு சொன்ன ஆளு. கடைசி அபூ சுஃபியான் ஒரு பயங்கரமான அழைப்பு, விருந்தழைப்பு நினைச்சீங்களா? சந்தோஷத்துல வெற்றி பெற்றுட்டோங்கிற சந்தோஷத்துல ஒரு அழைப்பு வைக்கிறாரு. நாம் அடுத்த ஆண்டு பத்ர் மைதானத்திலே ஷாபான் மாதம் உங்களை நான் சந்திக்கிறேன். எப்படி பாருங்க, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, போர் முடிவடையில பத்ர்ல சந்திப்போம், பத்ர்ல தான் மோதணும், பத்ர்ல தானே எங்க தலைவர்களை இழந்தோம், எங்க தளபதிகளை இழந்தோம், பத்ர்ல சந்திப்போம். அடுத்த வருஷம் சாபான்ல பத்ர்ல உங்களை நான் சந்திக்கிறேன், அப்போது சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறான். இதற்கு பின்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது களத்தை விட்டு எழுந்து செல்லவில்லை. உஹது களத்திலிருந்து முதலிலே பின்வாங்கி செல்லக்கூடியவர்கள் அந்த மக்களாகத்தான் இருந்தார்கள். ஆக முஹம்மது நபி அவர்கள் மீண்டும் அந்த இடத்திலே இருந்துதான் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அந்த படைகள் எங்கே செல்கிறது என்று கண்காணிங்கள், திரும்பி செல்லக்கூடிய படை
எங்கே செல்கிறது என்பதை கண்காணியுங்கள். அவர்கள் குதிரையில் இருந்து கொண்டு ஒட்டகத்தை இழுத்துச் சென்றால் அவர்கள் மதீனாக்குள்ளே உள்ளே நுழைய போகிறார்கள் என்ற அர்த்தம். ஆனால் ஒட்டகத்தில் இருந்து கொண்டு குதிரையை அவர்கள் இழுத்துச் சென்றால் அவர் மக்காவுக்கு செல்கிறார்கள் என்ற அர்த்தம். அவர்கள் எதில் செல்கிறார்கள் என்பதை கண்காணித்து பாருங்கள் என்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த படையை தொடர்ந்து பின்னோக்கி சென்று எந்த நிலையிலே அந்த படை செல்கிறது என்று பார்க்கின்ற போது அவர்கள் குதிரையை இழுத்துக் கொண்டு ஒட்டகத்திலே சென்று கொண்டிருந்தார்கள். மக்கமா நகர் அந்த நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் என்ற தகவலை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து சொல்லுகிறார்கள். இதிலும் கூட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு மதிநுட்பம் இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் பதிலே உவதிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனா எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நுழைத்து விடலாம் என்ற சூழல் அங்கே இருக்கிறது. எதிர்த்து போராடுவதற்கு அங்கே வீரர்கள் இல்லை. அப்படி ஒன்று நடந்து விடுமையானால் நான் உடனடியாக மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasva. புத்தம் புதிய தொடக்கம் அல்சபா டிராவல். சென்னையிலிருந்து மதுரை விருதுநகர் வழியாக சிவகாசிக்கு அதிநவீன சொகுசு பேருந்து அல்சபா டிராவல். தொடர்புக்கு 9500703131. தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 100% மெலமன் வேர் இப்போது மண்ணடியில். பெஸ்ட் பை. பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில். பெஸ்ட் பை 27/9 மணல் ஸ்ட்ரீட், சென்னை 1. எக்ஸ்க்ளூசிவ் பட் நாட் எக்ஸ்க்ளூசிவ். NSC Boss Road, உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த டிசைன்கள். அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Boss Road, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்து கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்த, உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சாதிமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் இனி நீ உன் வருமானத்துல மனைய வாங்கினாலும் தங்க நகைய வாங்கினாலும் அது ஆர்கேல வாங்குப்பா. நம்பிக்கைதான் சந்தோஷம். நம்ம சந்தோஷம் ஆர்கே ஹவுசிங், ஆர்கே கோல்ட் ஹவுஸ், சென்னை, திருநெல்வேலி. ஆக மிக தெளிவாக அந்த நேரத்திலும் கூட தெளிவான சிந்தனை, தெளிவான திட்டமிடுதல், தன்னுடைய எந்த நோக்கத்திற்காக தாம் வந்தோமோ அந்த நோக்கத்தை நோக்கிய பயணம் அவர்களிடம் இருந்தது. அப்புறம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தியாகிகள், கொல்லப்பட்ட தியாகிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், குற்றுயிரும் குலையுமாக இருப்பார்கள், யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்பதை பார்த்து வாருங்கள் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஸைத் இப்னு ஜாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொல்கிறார்கள். ஸஅத் இப்னு ரபியாவை நீங்கள் எங்காவது பார்த்தால் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். இந்த போர்க்களத்தில் எங்காவது அவர் இருந்தார் என்றால் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், அவரை விசாரித்ததாக சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இவர்கள் ஸைத் இப்னு ஜாபித் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். ஒரு இடத்திலே இவர்களை பார்த்துவிட்டேன், ராபியாவை பார்த்துவிட்டேன். உடனடியாக அவர்களிடம் சென்றே அவர்கள் குற்றுயிரும் கொள்ளையுயிருமாக கிடந்தார்கள். மிக மோசமான நிலைமையிலே அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலைமையிலே அங்கே சென்று நான் பார்க்கின்ற போது அவர்கள் சிறிதளவு பேசக்கூடிய லெவலில் இருந்தார்கள். அவர்களிடம் நான் திருப்பி சொன்னேன், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் என்று சொன்னேன். வலைக்கும் ஸலாம் என்று சொல்லிவிட்டு
நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டு வர சொன்னார்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் திரும்ப சொன்னார்கள், நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், இங்கே சுவனத்தினுடைய நறுமணத்தை உணர்கிறேன் என்று நபியிடம் போய் சொல்லுங்கள். நான் சுவனத்தினுடைய நறுமணத்தை உணர்கிறேன் என்று நபியிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் மிக உன்னதமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட விஷயம் என்று பாருங்கள். உங்களில் ஒருவர் உயிரோடு இருக்கும் நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் உங்கள் யாருக்கும் மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு என்பதே கிடையாது. என் நண்பர்களாகிய அன்சாரிகளிடம் இதற்கு போய் சொல்லிவிடுங்கள். அவர் அன்சாரி தோழர், ராஜ் அவர்கள் அன்சாரி தோழர். இந்த என்னுடைய நண்பர்களிடம் போய் சொல்லிவிடுங்கள், இந்த நிலையை சொல்லிவிடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒன்றென்றால் இந்த அத்தனை பேருக்கு மன்னிப்பு கிடையாது. எந்த நிலைமையிலங்க? குட்டுயிரும் குலையுயிருமாக கிடைக்கிறார். அவர் ரூஹு போய்விடும் என்ற நிலை. இதை சொல்லிவிட்டு நான் திரும்புவதற்குள் அவர் உயிர் போய்விட்டது என்கிறார்கள். அவருடைய உயிர் பிரிந்து விட்டது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். இன்னாலில்லாஹி. மிக உன்னதமான சஹாபிகள், அற்புதமான சஹாபிகள் எல்லாம் இதில் கொல்லப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒன்றெல்லாம் தங்கள் உயிரை தத்தம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் அந்த உஹதிலே தத்தமானார்கள், தங்களை தியாகம் செய்தார்கள். இது அடுத்த ஒருத்தரை பார்த்தீங்கன்னா உஸைரின் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவர் சஹாபின்னு கூட சொல்ல முடியாது. உஸைரின் என்று அழைக்கப்பட்டார். அம்ர் இப்னு ஜாபித் ரலி என்று பின்னாடி அழைக்கப்பட்டவர் ஒருவரம். இவர் எப்படின்னா மதீனாவில் இருக்கிற வரையிலும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள சொன்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. முஸ்லிம்கள் அவரை பார்த்து அந்த போர்க்களத்தில் குத்தப்பட்டு வெட்டப்பட்டு கிடக்கிறார். அவரை பார்த்து முஸ்லிம்கள் ஆச்சரியமாக பார்த்து கேட்கிறார்கள், இங்கே எங்கே வந்தீர்கள் உஸைரின் அவர்களே? இங்கே எதற்காக வந்தீர்கள்? உங்கள் கிளைக்காக போராட வந்தீர்களா? உங்கள் கோபுரத்திற்காக போராட வந்தீர்களா? எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று சொல்கின்ற போது, உன்னுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவா என்று கேள்வி கேட்கப்படுகின்ற போது மிக தெளிவாக சொல்கிறார், இல்லை, இஸ்லாத்தின் மீது உள்ள பிரியத்தில் தான் போரிலே கலந்து கொண்டேன். நான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டேன். அல்லாஹ்வின் தூதரோடு சேர்ந்து எதிரிகளை போர் புரிந்து வெல்ல வந்தேன். இப்போது என் நிலை என்னவென்று பார்த்தீர்களா என்று தன் பேச்சை முடிக்கும் முன் மரணம் அவரை ஆற தழுவிக்கொண்டார். மதீனாவுல இருக்கிறவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அபூ ஹுரைரா சொல்லி காட்டுகிறார், உஸைரின் ஒரு தடவை கூட அவருடைய நெற்றி சதிதாவிலே பட்டது கிடையாது. ஒரு தடவை கூட அவர் தொழுகையிலே நின்றது கிடையாது, தொழுவது கிடையாது. தொழுகையிலே நின்றதும் கிடையாது, தொழுவதும் கிடையாது. அந்த மனிதன் போராடி தன் உயிரை இஸ்லாத்துக்காக தத்தம் செய்கிறார். இவரை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மிக தெளிவாக சொன்னார்கள், அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவர். சுப்ஹானல்லாஹ். அவர் எதுவும் பண்ணலைங்க, தொழுகிறங்க, பெரிய தாடி வச்சுக்கிட்டு நடிக்கிறங்க, தான் பெரிய தியாகின்னு சொல்லிக்கல. ஆனால் அந்த கொள்கையின்பால் உள்ளுக்குள் இருக்கப்பட்டிருந்தார், வெளியில சொல்லல. அதுதான் அந்த போர்க்களத்துக்கு அவரை கொண்டு வந்தது. தன்னை முழுமையாக தத்தம் செய்து கொண்டார். அவர் சோனவாசி என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அடுத்த இன்னொருத்தரை பற்றி நம்ம பார்த்தோம், முன்னாடியே பார்த்தோம். இவரை பற்றி உஸ்மான் ஞாபகம் இருக்கா? உஸ்மான் தன்னுடைய இனத்துக்காக போராட வந்தேன்னு சொன்னாரு. இனத்துக்காக போராட வந்து கொடி கொண்டு வந்த 4 பேரை வெட்டினாரு, ஞாபகம் இருக்கு இல்லையா? எதிரிகளுடைய 4 கொடி வீரர்களையும் வெட்டி வீழ்த்தினார். அவரும் பல இடங்களிலே குத்துப்பட்டு வெட்டுப்பட்டு அங்கே கிடைக்கிறார். அங்கே கிடைக்கின்ற போது முஸ்லிம்கள் கேட்கிறார்கள், நீங்கள் இஸ்லாத்திற்காகத்தானே இத்தனையும்? அவர் மிக தெளிவாக சொல்கிறார், இல்லை, என்னுடைய இனத்திற்காக, என்னுடைய இனத்திற்காக, நான் இஸ்லாத்துக்காக இது போர் புரியல. என் இனம் தோல்வி அடைந்துவிடக் கூடாது, என் இனம் வெற்றி பெற வேண்டும், அதற்காகத்தான் இந்த போரிலே கலந்து கொண்டேன், அதற்காகத்தான் இந்த போருக்கு வந்தேன் என்று சொல்கிறார். அந்த காயம் பெற்ற நிலைமையை அவரை தூக்கி செல்கிறார்கள்.
பக்கத்தில் உள்ள லேபர்களை வீட்டுக்கு தூக்கி செல்கிறார்கள். அங்கே அந்த வேதனை, அவர் பட்ட வேதனையை தாங்க முடியாம தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நரகவாசிகளில் உள்ளவர், அவர் நரகவாசிகளில் உள்ளவர் என்றார். எவ்வளவு போர் புரிஞ்சாலும் 8 பேரை வெட்டினார். அதுல 8 பேரை வெட்டினார். எதிரிகள் கொல்லப்பட்டதில் அதிகமான எதிரியை கொண்டது இவரும் துஜானாவும் தான். அதிகமான எதிரிகளை வெட்டினவர். அப்படி வெட்டின இவரு சொர்க்கவாசி. ஏன்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பிக்கை கொள்ளவில்லை. அப்போ எது டிசைட் பண்ணுது? உங்களுடைய தொழுகை இல்ல, உங்களுடைய தொழுகை இல்ல, வெளிரங்கமான வாழ்க்கை இல்ல, உள்ளம். உள்ளத்தில் நீங்கள் கொண்டிருக்கின்ற உறுதி, இந்த உறுதியைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். இந்த உறுதிக்குத்தான் வெற்றியை தவிர வெளிரங்கமான வாழ்க்கைக்கு அல்ல. இது அத்தனையும் உங்களுக்கு அக்கௌண்ட், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன மார்க், உங்களுக்கு பாஸ் மார்க் கொண்டு போய் விடும். ஆனா உள்ள ரெடியா இல்லைன்னா வெளியில எதுவுமே வேஸ்ட். நம்ம என்ன செஞ்சாலும் வேஸ்ட். அதுல அடுத்து பாத்தீங்கன்னா முகைரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர். அவர் யூதர்களை பார்த்து சொல்றார், யூதர்களே, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் முகமதுக்கு உதவுவது உங்கள் மீது கடமை இல்லையா? உங்கள் மீது கடமை இல்லையா? முகமதுக்கு உதவுவது உங்க மேல கடமை இல்லையா? நீங்க முகமதுக்கு உதவ கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் கூலா யூதர்கள் எப்பவும் நையல், அந்த நக்காண்டி நையல் நையாண்டிமாங்கல்ல, நையாண்டி அந்த நக்கலா பேசுறது யூதர்கிட்ட அதிகம். இல்ல 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 போலாம் தான் நினைச்சோம், இன்னைக்கு சனிக்கிழமையா போச்சு. என்ன சனிக்கிழமை தெரியுதா? நமக்கு வெள்ளிக்கிழமை, நமக்கு ஜும்மாவுடைய தினம் இருக்கிறது அல்லவா? இந்த மாதிரி சனிக்கிழமை சப்து டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சப்து டேங்கிறது. சனிக்கிழமை அவர்களுக்கு லீவ். அவர்கள் சனிக்கிழமை முழுக்க முழுக்க வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடும், வேற எதுவுமே செய்யக்கூடாது. ஆனா இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைக்கு போர் புரியுற மாதிரி இல்லைன்றாங்க. நீங்கள் எப்படி வேணுமானால் தொலைந்து விட்டு போங்க, நான் அவருக்காக போராட போகிறேன். அவர் முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார், அவருக்காக நான் போராடுவேன். உள்ள போறாரு. உள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாரு, இந்த போரில் நான் கொல்லப்பட்டால், நல்ல செல்வம் தருகிறேன், இந்த போரில் நான் கொல்லப்பட்டால் என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் முஹம்மதிடம் ஒப்படைத்து விடுங்கள். தான் குலத்துல ஒப்படைக்க சொல்லல, தான் கோத்திரம் கிட்ட ஒப்படைக்க சொல்லல, தான் குடும்பம் கிட்ட ஒப்படைக்க சொல்லல. அந்த யூதர் சொல்றாரு, என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் கொண்டு போய் முஹம்மதிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதை அவர் எப்படி செலவழிக்க வேண்டுமோ அப்படி செலவழித்துக் கொள்வார். எப்படிப்பட்ட நம்பிக்கை பாரு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எப்படிப்பட்ட நம்பிக்கை. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் உள்ள போறாரு, முடிஞ்ச மட்டுக்கு வெட்டுறாரு, தானும் வெட்டுப்பட்டு வீரவன் மூத்தாயர். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இது சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஹைரிக் மிகச்சிறந்த யூதர், முஹைரிக் மிகச்சிறந்த யூதர். ஏன்? இஸ்லாத்தை ஏற்றுக்கல அவர், ஆனால் சிறந்த யூதர். யூதர்களுடைய மார்க்கத்திலே அவர் சிறந்தவர், அவர் சிறந்தவராக இருக்கிறார். ஆகவே அவர் மிகச்சிறந்த யூதர். அல்லாஹ் நான் மன்னிச்சான், அல்லாஹ் நான் மன்னிச்சிடலாம். அவர் ஓரிரை கொள்கையோடு இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கலாம். அதுக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த வாசகத்தை சொல்லுகிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அத்தனை தியாகிகளும் நல்லடக்கம் செய்வதற்காக யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்றாங்க, நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன். அல்லாஹ்வின் பாதையில் காயமடைந்தவரை மறுமையிலே அல்லாஹ் எழுப்பும் போது அவரது காயத்திலிருந்து இரத்தம் வழியும். அதனுடைய நிறம் சிவப்பாகவே இருக்கும், ஆனால் அதன் மனமோ கஸ்தூரியை போல் மணக்கும், கஸ்தூரியை போல் மணக்கும் என்று சொல்லுகிறார்கள். சிலர் அவங்க குடும்பத்தாரை சேர்ந்த சில பேர் இருக்கிறாங்க, ஜனாசாவை தூக்கிக்கிட்டு மதீனாக்குள்ள போறாங்க. அப்படி சில ஜனாசாவை கொண்டு போயிட்டாங்க. ஆனா உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எடுத்துட்டு வந்துருங்க. எந்த இடத்தில் வெட்டுப்பட்டார்களோ, எந்த இடத்தில் வீழ்த்தப்பட்டார்களோ அந்த இடத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். கொண்டு வாங்க எல்லாத்தையும், எல்லா ஜனத்தையும் இங்கே கொண்டு வாங்க. நீங்க வேற எங்கேயும் அடக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் வேற எங்கேயும் அடக்கக்கூடாது, கொண்டு வர சொல்லிட்டாங்க. கொண்டு வர சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அவர்களை குளிப்பாட்ட வேண்டாம். ஷஹீதுகளை குளிப்பாட்ட தேவையில்லைங்க.
குளிப்பாட்ட தேவையில்லை, குளிப்பாட்ட வேண்டாம். அவர்கள் ஆயுதங்களை மட்டும் அவர்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள், ஆயுதங்களை மட்டும் அவர்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள். அந்த இடங்களில் எந்த இடங்களில் அவர்கள் கொல்லப்பட்டார்களோ அந்த இடங்களிலே குழி தோண்டுங்கள். எந்த இடங்களில் கொல்லப்பட்டாங்களோ அந்த இடங்களில் குழி தோண்டுங்க, அதே இடத்துல புதைங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். அதே இடத்துல புதைத்து விட வேண்டும், நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். அந்த ஒரே இடங்களப்போ ஒரு இடத்துல 2-3 பேர் வெட்டி கிடப்பாங்களே, ஒரு கபூர்ல 2 மையத் ஒரே இடத்துல என்ன செய்ய தோண்டி 2 மையத்தை ஒண்ணா 3 மையத்தை ஒண்ணா அப்படிலாம் அடக்கம் செய்யப்படுகிறது. ஒரே ஆடையில் இருவரையும் ஆடை இருக்காது, ஒரு ஆடை வச்சு 2 பேரும் கவனிடப்படுகிறது. குர்ஆன் அதிகமாக ஓட தெரிந்தவர் கபருடைய பக்கவாட்டினுடைய குழியில முதலாவதாக வைத்தார், பின்பு இரண்டாவதாக மற்ற மையத்தை வைத்தார்கள் அப்படின்னு இப்படி சொல்லி காட்டுறார். அப்துல்லா இப்னு உம்ர் இப்னு ஹராம், அம்ர் இப்னு ஜமூஸ், இந்த 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ரொம்ப அற்புதமான தோழர்கள் 2 பேர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவங்க 2 பேருமே மூத்தாயிட்டாங்க. 2 பேரும் கொல்லப்பட்டவங்க 2 பேரையும் ஒரே குழியில ஒன்னாவே அடக்குங்க, ஒன்னாவே அடக்குங்க. ஏன்னா அவர்கள் 2 பேரும் நண்பர்கள், தோழர்கள் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1.